இருக்குது. சரி போயா. 2 கிலோமீட்டர் போனா தான் யூட்டனே. சார் உங்க செல்போன் கொடுங்க ப்ளீஸ். ஹலோ மிஸ்டர் வில்சன், இந்த நம்பர்லேருந்து உங்களை கான்டெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ சார். சார் உங்கள் ஹெல்ப்பை பற்றி ரொம்ப சொன்னான். தேங்க்ஸ் சார். இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். இனிமேல் நான் உங்கள் கூட வந்தா அவர் தொத்திட்டே இருப்பார் சார். நான் இறங்கி டைவர்ட் பண்ணுறேன். ஐயா சார், அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. அவங்களால நம்மளை பிடிக்க முடியாது, போயிட்டே இருக்கலாம். சார் அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது சார். என்னை இறக்கி விடுங்க சார். அப்போ தான் சார் அவளுக்கு சேஃப். ஹோட்டல் யூனிட்ல இறக்கி விட்டுருங்க சார். அந்த எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிட்டேன். சரிங்க சார். சார் பதறப்படாதீங்க. இந்த பாருங்க, உலகத்தில் அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படுற பொம்பளைக்கும் அதிகமாக கோவப்படுற ஆம்பளைக்கும் அவங்களுக்கு அவங்களே தான் டேஞ்சரு. உங்கள் அப்பா ரொம்ப கோவப்படுறாரு, சொல்லி வைங்க. ஓகே சார், ஓகே சார். பார்த்து பத்திரமா. சரி ஓகே சார். அது வந்து சும்மா இருடா. சார் உங்க அப்பா நீங்க சமாளிச்சுக்கங்க. உங்க தங்கச்சியை பத்தி கவலைப்படாதீங்க. ஓகே போங்க. ஏன்டா சுட்டீங்க? இங்க போடா, சொல்றா. டேய் என்னடா பண்ண? ஓ சொல்லடா, சொல்லி தொடடா. என்னாச்சு? என்னாச்சு? ப்ளீஸ் சொல்லுங்க. என்னாச்சு? ப்ளீஸ் சொல்லுங்க. என் அண்ணனுக்கு இல்ல, என்னாச்சு? உங்க அண்ணன் யாரை பத்தி சொன்னாரே அந்த ஹோட்டல்ல, அது யாரு? நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன சொல்றீங்க? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அது யாரு? என் கண்ணு ஃப்ரெண்ட். உங்க அண்ணனோட ஃப்ரெண்டு அங்க இருந்தாலும் சரி, அவர்கிட்ட நான் உங்களை ஒப்படைக்க போறது இல்ல. உங்களை என் வீட்டுக்கு கூட்டு போறேன், என் அம்மாட்ட ஒப்படைக்க போறேன். அங்க வரது உங்க அப்பன், அங்க வச்சு பாத்துக்கலாம். உங்க அப்பா நானான் மனுஷனா உங்க அப்பன்? போலீஸ் வருது. போலீஸா? ஐயோ ஐயோ, வேகமா போங்க. நீலா, சீக்கிரம். நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட வேகமா சொல்லல. போங்க. உன் மனசு தைரியப்படுத்திக்க. உண்மை என்னன்னா, உங்க அப்பா உங்க அண்ணனை சுட்டு கொன்னுட்டாரு. நான் என் கண்ணால பார்த்தேன். நிலா, 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 தைரியமா இருங்க நிலா. நான் சொல்றத கேளுங்க. இந்த மாதிரி நேரத்துல எமோஷன் ஆனீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு ஒரு விஷயம் தோணுது. போலீஸ் பின்னால வராங்க. உங்க அப்பா உங்க அண்ணனை கொன்னதை நான் பார்த்தேன். நான் தான் சாட்சி. அவங்க கிட்ட சொல்லிடலாம். அப்பதான் உங்க அப்பாட்ட இருந்து உங்களை காப்பாற்ற முடியும். சார், ஐயோ வேணாங்க. வேணாம். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. போலீஸ் எங்க அப்பாவோட ஆளுங்க தான். ப்ளீஸ் வேகமா போங்க. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. எனக்கு ஹெல்ப் பண்ண உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. உனக்கு எதுவும் ஆகாது. ஆகவும் விட மாட்டேன். ப்ளீஸ் சீக்கிரமா போங்க. ப்ளீஸ் போங்க. என்னாச்சு? இல்லைங்க, நானு டிரைவிங் கத்துக்கும் போதே எங்க அம்மா தலையில அடிச்சு சத்தியம் வாங்கிட்டாங்க. வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலையும் 60 தாண்டி போக கூடாதுன்னு. ஐயோ கிருஷ்ணா, 100 தாண்டி போயிட்டு இருக்கேனே. ஐயோ சீக்கிரமா போங்க. ஐயோ டென்ஷன் ஆகாதீங்க. போறேங்க. எனக்கு நீங்களும் முக்கியம், எங்க அம்மாவும் முக்கியங்க. ஏய் 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 வாங்க ஓடியா ஓடியா ஏய் உட்காரடா. டேய் உட்காரடா. டேய் என்னடா லெஃப்ட் ரைட்ல போ. டேய் சொல்லிட்டு ஓமாட போயிட்டே இருக்க. என்ன சார், பணம் வாங்கிட்டு வாலாட்டுறீங்களா? சார், எதுக்கு சார் போலீஸ் கேவலப்படுத்துறீங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு மரியாதை இருக்கு சார். நானும் காக்கி சட்டை போட்டவன் தான். நீ போலீஸா? இல்ல சார், இதுக்கு முன்னால கார்ப்பரேஷன்ல லாரி ஓட்டிருக்கேன் சார். இல்ல நிப்பாட்றானே சுட்டு சுட்டுடா. சுட்டுவீங்களா? அப்படி எல்லாம் உங்களால பண்ண முடியாது சார். அதுக்கெல்லாம் மேல எடுத்து ஆர்டர் வேணும்.
மட்டும் இல்லாம என் முட்டிக்கு கீழே தான் சுடணும். என் முட்டியை தான் டோர் மறைச்சிருக்குல்ல. விவரம் தெரியாதவன சொல்லுங்க சார். அதெல்லாம் நல்லவனுக்கு. உன்னை மாதிரி ஆளை சுடுறதுக்கு தாண்டா கள்ள துப்பாக்கி வாங்கி வச்சிருக்கேன். ஒழுங்கா துப்பாட்டால சுட்டு போடுவேன். சுட்டே விடுவேன். வேணாம் சார். துப்பாட்டால சுட்டு போடுடா. ஐயா என்னது இல்ல புல்லட் பாரு என்னடா போறியா பாரு இது சார் வாங்க சார். என்ன பண்ற? ஐயோ நிலா. சும்மாடா ஏய் ஏய் நீ பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கற. ஏய் அடி பாவி, நீ ரிவால்வர் நீட்டார்னு தெரியாம இந்த குலமகள் ராதைன்னு கொண்டாடி தீர்த்துட்டனே. ஐயோ உன்னை லவ் பண்ணி டுவேட் எல்லாம் பாடுறதுக்கு அதாடி தெரியல. உன்னை பிகர் நினைச்சாடி பிரகாஷ் ராஜா இருக்கேடி. அடியே புடவை கட்ட பொண்ணமலம் இந்த அப்பாவுடைய பாவம் உன்னை சும்மா விடாது. ஐயோ 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 இல்லம்மா நானா சார். ஏய் சொன்னா கேளு. போறானே. லேடிஸ் ஹேண்ட் பேக்ல லிப்ஸ்டிக் தான் இருக்கும். ட்ரக்ஸா இருக்குது. ஏய் செக். ஏங்க என்ன செவுத்தே பார்த்து உட்காந்துருக்கீங்க? போலீஸ்காரனை பார்க்க எனக்கு பிடிக்காது. கெட்டப்பு ரொம்ப பழசா இருக்க. ஓல்டு ரவுடியா இருப்பீங்களோ? 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலைக்கேஸில் உள்ளே போனேன். போனப்போ இதே ட்ரெஸ்ஸோடு தான் போனேன். என் தண்டனை காலம் முடிஞ்சதும் அதே ட்ரெஸ்ஸை தான் கொடுத்தாங்க. போட்டுக்கிட்டு வெளியே வந்தேன். போலீஸ் பிடிச்சி உள்ளே போட்டான். ஏன் கைது பண்ணுறீங்கன்னு கேட்டேன். உனக்கெல்லாம் காரணம் சொல்லணுமாடா, உன்னை பார்த்தாலே திருடன் தெரியுதேடாங்கிறான். என்ன நியாயம் இருக்குது தம்பி? 5 வருஷம் ஆனாலும் இதே ட்ரெஸ்ஸை தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வேறு ட்ரெஸ்ஸே என்கிட்ட கிடையாது. இதுக்கு தான் எங்கள் காலத்தில் இந்த போலீஸுக்காரங்களுக்கு பொண்ணு கொடுக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? திருட்டு பயல்களுக்கும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. திருட்டு பயல நீ? வாங்க சார். குட் மார்னிங் சார். என்ன சரக்கு செக் பண்ணியாச்சா? அது வந்து ஒரிஜினலா? இல்ல சார், எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க சார். நீங்க உட்காருங்க சார் ப்ளீஸ். யார என்ன உட்கார சொல்றியா? எதுக்கு உட்காருன? கார்ல என்ன நின்னுக்கு நான் வந்தேன். நானே குந்தியும் தானே வந்தேன். ஆமா ஆமா, இருந்தாலும் நீங்க ஆபீஸ்ல எங்கேயோ செல்லத்தோர அவன் தெக்கத்தி புலினா இவன் என்கவுண்டர் புலியாச்சே. ஏற்கனவே அவ கொடுத்த ட்விஸ்ட்ல சஞ்சய் ராமசாய் மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி நிக்கிறேன். ஒண்ணுமே தோண மாட்டேங்குதே. இவன் கையில மாட்டினா செல்ஃபி எடுக்கிறவங்க லட்சிக்கின செல்போன் மாதிரி சின்ன பின்னமாக்கிடுவானே. கிருஷ்ணா, இதுக்கு கீதையில நீ என்ன சொல்லியிருக்கேன்னு ஒண்ணுமே புரியலையே. நான் சொல்றது கொஞ்சம் தைரியமா கேளுங்க சார். போலீஸ் சார் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா டீல் பண்றாரு. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா நான் எதுக்கு வெயிட் பண்ண? இந்த ஸ்டேஷன்ல புலி தான் வெயிட்டா? ஏசி செல்ல துறைக்கு வெயிட் சார். நான் அப்படி சொல்ல சார். எல்லாம் நடந்துட்டு இருக்கே, கொஞ்சம் பொறுமையா இருக்கு சார். டென்ஷன் ஆகாதீங்க சார். உங்க எல்லாரையும் அள்ளிடுவேன். எங்க ஒளிர இரு ரிசல்ட் வரட்டும். ஒரிஜினல் தான் சார். சார்
ப்ளீஸ் சார் சொன்னா கேளுங்க சார் சார் சொன்னா கேளுங்க சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார் சார் ப்ளீஸ் சொன்னா கேளுங்க ஐயோ சார் என்ன சார் ட்ரக்ஸ் தான் டார்கெட்டா கொலகாரன் கோலப்பொடி மாதிரி அள்ளிட்டு வரா சார் சார் சொன்னா கேளுங்க சார் ஐயோ வெள்ளத்தூர முக்கலாம் வெள்ளத்தூர ஆயிடுச்சு சார் சாத்திட்டாங்களே சார் என்னங்கய்யா இது கன்றாவி நீ ஏன் அதை பார்க்குற இந்த கருமத்தையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தானே சிவத்தை பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் சொன்னேன்ல ஏன் உள்ள விட்டீங்க நாங்க வீட்டுல தான் பார்த்தோம் புடிங்கிட்டு பூந்துட்டார் சார் நாங்க என்ன சார் பண்ண முடியும் உங்களால என்னதான் பண்ண முடியும் என்ன சார் திட்டுறீங்க அந்த தடியை காப்பாத்துறதுக்காக நாங்க கண்டவங்கலாம் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு என்னையா சொல்ற சார் நீங்க என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றீங்க இப்படியே டார்ச்சர் பண்ணி வச்சுங்க அப்புறம் நீங்க தான் காரணம் லெட்டர் வச்சுட்டு நான் சூசைட் பண்ணிக்குவேன் ஆமா யோ சார் இவரை தூக்கி கொண்டு வீட்டுல போட்டு வாங்கயா